வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இவங்கள்ட்டயுமே நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்க, எல்லா வீடியோவும் பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சிவகாசியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில ஆய்வு மேற்கொள்றாங்க. அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. சோ ஒரு ஒரு அக்கறை அவங்க மீது, அந்த பள்ளி மாணவி மீது ஒரு அக்கறையை வந்து வெளிப்படுத்துறாங்க. அதை வீடியோவாவும் இந்த பக்கம் பதிவாயிட்டு இருக்கு. அந்த அக்கறையை வெளிப்படுத்தும் பொழுது வீடியோவும் பதிவாகணும் இல்லையா? ஏன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது மக்களுக்கு தெரியணும். வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டே தான் நம்மளுடைய அக்கறையை வெளிப்படுத்தணும். நம்மளுடைய பெருமை எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கணும். அதுக்கு ஏன் ஒண்ணு அசிங்கப்படலாம்? சின்ன சின்ன குழந்தைங்க கூட, ஏழை கஷ்டப்படுற பள்ளி அரசு பள்ளி மாணவிகள் கூட அதனால வந்து அசிங்கப்பட்டுக்கலாம். அதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் பெருமை, எனக்கு பெருமை சேர்றது இல்ல. அரசு பள்ளியில் போயிட்டு அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார், என் பேர் நல்லா வருது இல்ல, ரைட். அதுக்கு ஏமா அசிங்கப்பட்டா என்ன? அந்த பொம்பளை புள்ள அசிங்கப்பட்டா என்ன? அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அந்த பொண்ணு அசிங்கப்பட்டா என்ன? நமக்கு என்ன கிடைக்குது? நம்ம பேர் நல்ல கெத்தா தானே வருது, ஆய்வு மேற்கொண்டா அமைச்சர் அப்படின்னு. சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பதிவாகி ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்பொழுது அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்க எங்களுடைய குழு அந்த வீடியோவை பதிவு பண்ணல, வேறு ஒரு ஊடகம், ஏதோ ஒரு ஊடகம் பதிவு பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு இப்போ விளக்கம் கொடுத்திருக்காங்க எக்ஸலத்துல அமைச்சர் கீர்த்தனா. நீங்க பதிவு பண்ணல, உங்க குழு பதிவு பண்ணல, ஓகே ரைட். ஆனா அங்க வீடியோ பதிவாகுதுன்றது உங்களுக்கு தெரியும், கரெக்டா? ஏன்னா உங்க முன்னாடிதான் அந்த வீடியோவை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ பதிவாகுதுன்றது உங்களுக்கு தெரியும்ல. அப்படி தெரியும் பொழுது, அந்த வீடியோ பதிவாகுது அப்படின்னு தெரியும் பொழுது அந்த இடத்துல அப்படிதான் நடந்துட்டீங்களா? அந்த பொண்ணை இன்சல்ட் பண்ற மாதிரி, அந்த ஆசிரியர்களை இன்சல்ட் பண்ற மாதிரி, ஒட்டுமொத்தமா அந்த கிளாஸ், ஒட்டுமொத்தமா அரசு பள்ளிகளை இன்சல்ட் பண்ற மாதிரி தானே இருக்குது. இந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் தெரியல, இந்த பொண்ணே எப்படி இருக்கு அப்படின்னா, பின்னாடி பெஞ்சில் இருக்காங்கல்ல அந்த பசங்க எல்லாம் ரொம்ப மோசமா இருப்பாங்க அப்படின்றாங்க. புரியல. அவங்களுடைய அக்கறை, பாசம் எல்லாமே வந்து வீடியோ முன்னாடி மட்டும்தான். வீடியோவோட பதிவு பண்ணி தான் ஆகணும். எல்லாத்தையும் எல்லாமே ரெக்கார்டா இருக்கணும். நான் என்ன பண்றேன், போறேன், வரேன் அப்படின்னு ரெக்கார்ட் இருக்கணும். நாளைக்கு ஒரு 8 தலைமுறை தாண்டி பார்க்கும்பொழுது அமைச்சர் கீர்த்தனா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்ற ரெக்கார்டு பதிவா இருக்கணுங்க. நீங்க ராஜராஜ சோழன் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு கல்வெட்டு இருக்கு, அந்த மாதிரி அமைச்சர் கீர்த்தனா தான் பண்ணாங்கன்னு இன்னும் ஒரு 8 தலைமுறை தாண்டி பார்க்கணும்ல. அன்னைக்கு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சிவகாசி பள்ளியில ஆய்வு மேற்கொண்டு இருந்தாங்க, அப்போ ஒரு மாணவிக்கு வந்து இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்றது ரெக்கார்ட் ஆகி ரிலீஸ் ஆகணும் இல்லைங்க. அதெல்லாம் கரெக்டா ரிலீஸ் ஆகிடணும். ஏன்னா நம்ம பெருமை வந்து, அருவ பெருமைக்கு வந்து ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இப்படி ரொம்ப அக்கறையா பொறுப்பா வந்து நடந்துக்கிறாங்க. அமைச்சர்களுடைய லட்சணம் இது. இப்ப இந்த வீடியோ பாத்தீங்கல்ல, இப்ப நான் இன்னொரு வீடியோ பிளே பண்றேன், அதை பாருங்க. மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. இவர் யாருன்னு தெரியல உங்களுக்கு? தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர் மரிய வில்சன். இவர் மீது அடிதடி வழக்கெல்லாம் இருக்கு. அது பாண்டிச்சேரி கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அது வேற டாபிக், அதை விட்டுருங்க. இப்ப நான் ஏன் பிளே பண்ணேன் அப்படின்னா, அவர் எப்படி சூப்பரா படிக்கிறாரா? அவர் இங்கிலீஷ் படிக்கல, தமிழ் படிக்கிறார். தமிழே அவரு அவ்வளவு லட்சணமா சூப்பரா அழகா உச்சரிப்பலாம் பிரமாதமா இருக்கு. இவர் மட்டும் இப்படிதான் படிக்கிறாருன்னு நினைச்சுக்காதீங்க. கேபினெட்ல பாதி பேருக்கு இப்படிதான் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்கல்ல, அன்னைக்கு இருக்குதுங்க கூத்து. அன்னைக்கு இருக்குது கூத்து. ஒரு பக்கத்தை படிக்கிறதுக்கு மரிய வில்சன் பண்றாரு பார்த்தீங்களா? பட்ஜெட் படிக்கணும் சட்டமன்றத்துக்குள்ள, லைவ் போயிட்டு இருக்கோம். ரைட், ஓகே. நம்ம அமைச்சர் ஆனந்த் இருக்காருல்ல, பாண்டிச்சேரி ஆனந்த், புசி ஆனந்த் அவர்கள், அவரு இதை விட சூப்பரா படிச்சுட்டு இருப்பாரு. இங்கிலீஷ் தமிழ்லாம் போட்டு பரட்டுவாரு. சோ அவர்லாம் வந்து பட்ஜெட் பற்றியான விவாதங்கள்ல பங்கேற்று அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து பிரமாதமா இருக்க போகுது. தமிழ்நாட்டுல வந்து பட்ஜெட் தாக்கல் பண்றாங்கல்ல, அன்னைக்குதான் வந்து தீபாவளியே சும்மா பிரமாதமா வெடிக்க போகுது பாருங்க. சும்மா எதிர்கட்சிகள்லாம் போட்டு பெரட்ட போறாங்க, அப்படிதான் பெரட்டுவாங்க. ஸோ கேபினெட்லயே இந்த லட்சணத்துல தான் இருக்கு.
லாங்குவேஜ் ஸ்கில். இங்கிலீஷுக்கு போறாங்க அவங்க, தமிழ்லயே அவங்க தகடத்துவம் போடுறாங்க, இப்படி இப்படி ஆடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசு பள்ளிக்கு போயிட்டு அந்த மாணவிக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்கிறாங்க. இப்போ அரசு பள்ளிகள் மீது மக்களுக்கு எவ்வளவு நெகட்டிவான பார்வை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிதான் தெரியணும்னு கிடையாது. நம்மளுக்கே தெரியுது அப்படின்னா அரசுக்கு இன்னும் அதிகமாக அது தெரியும். அப்படி இருக்கும்பொழுது பொறுப்பா நடந்துக்கணுமா இல்லையா நீங்க? இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடியே அரசு பள்ளியில தங்களுடைய மாணவர்களை சேர்க்க பெற்றோர்கள் தயங்குறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்காது, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இருக்காது, பசங்களுக்கு வந்து மற்ற ஸ்கில் எதுவுமே டெவலப் பண்ணிக்க முடியாது, சரியான படிப்பு இருக்காது, சுகாதாரம் இருக்காது, எஜுகேஷன் இருக்காது, டிசிப்ளின் இருக்காது, இப்படின்னு நிறைய பிரச்சனை, நெகட்டிவான விஷயம் தாங்க அரசு பள்ளியை பார்த்தாலே. பல பேர் இன்னைக்கு அரசு பள்ளியில மாணவர்களை சேர்க்கறதே கிடையாது. எவ்வளவு ஃபீஸ்? அதனாலதான் இன்னைக்கு புற்றீசல் போல தனியார் பள்ளிகள் முளைச்சுக்கிட்டு இருக்கு. சும்மா ஒரு தெருவுக்கு 10. ஏன்? எதனால? அரசு பள்ளியில மாணவர்களை சேர்க்க மாட்டாங்க. 1 லட்சம் ரூபா அப்படின்னாலும் தனியார் பள்ளியில ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா அப்படின்னாலும் ரைட்டு, 1வது அங்கதான் சேர்ப்பேன் நான். 1வதுக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ரைட்டு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் கடன் வாங்கி கூட கட்டுறேன், நான் அங்கதான் சேர்ப்பேன் பிள்ளைங்களை அப்படின்னு பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக அங்கதான் சேர்க்கிறாங்க. ஏன்னா அரசு பள்ளிகள் மீது நம்பிக்கை இல்லை. சோ இப்படி இருக்கக்கூடிய லட்சணத்துல அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அங்க போயிட்டு இந்த வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த மாணவிக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் என்ன தப்பு எனக்கு புரியல. தமிழ் நல்லா பேச தெரியுதா? ரைட், ஓகே. இங்கிலீஷ் வந்து வேறு ஒரு மொழி, அது தாய்மொழிலாம் ஒண்ணும் கிடையாது. இங்க பல பேருக்கு நான் சொல்றேன், இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பேசக்கூடிய இங்கிலீஷ்ல அவ்வளவு இலக்கண பிழை இருக்கும், கிராமர் மிஸ்டேக் இருக்கும். ஆஸ் பீனா ஹாவ் பீனான்னு தெரியாது, குட்டா குட்டா என்ன ஒண்ணுமே தெரியாது. ஏதாவது ஒண்ணு லைட்டா அப்படி ஓட்டு அப்படின்னு. அவங்க பேசுற இங்கிலீஷ் சரியா தப்பா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நமக்கும் அரைகுறை தான். இங்க எல்லாம் அரைகுறை இங்கிலீஷ் வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சும்மா ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து அங்க ராணி எலிசபெத்தினுடைய ஃபேமிலி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கூடாது. சோ அரசு பள்ளியில போறீங்க, தெரியும் நமக்கு அரசு பள்ளியில இங்கிலீஷ் தெரியும் நமக்கு, அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்றா தெரியும். கூட்டு நீங்க ப்ராப்பரா சொல்லலாம். இல்ல உங்களுக்கு உண்மையாகவே அக்கறை இருந்தா அமைச்சர்கிட்ட சொல்லணும், பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லணும், நீங்க வந்து வேற எதனா பண்ணுங்கண்ணே, இந்த மாதிரி வந்து எல்லா அரசு பள்ளிகள்லயும் மாணவர்கள் இங்கிலீஷ்ல வீக்கா இருக்காங்க. இங்கிலீஷ் ரொம்ப முக்கியமானது, நான் மாற்று கருத்தே சொல்ல, இங்கிலீஷ் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல கண்டிப்பாக மாணவர்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாகணும். நான் மாற்று கருத்து, நான் அதுல வந்து காம்ப்ரமைஸே பண்ணல. இங்கிலீஷ் தெரிஞ்சாகணுன்றதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா தெரியல அப்படின்னா ஒன்னும் அசிங்கம் கிடையாதுன்ற, டெவலப் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு என்னென்னமோ கோர்ஸ் வந்துருச்சு, இங்கிலீஷ் பார்ட்னரு, ஆங்கிலோபோன் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நிறைய கத்துக் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் வருது, ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம், அதெல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ நீங்க டைரக்டா வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி அரசு பள்ளிகள்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து மாணவர்கிட்ட டெவலப் பண்ண எதனா பண்ணுங்கண்ணே அப்படின்னு நீங்க போய் அங்க சொல்லணும். சும்மா ஏதோ ஒரு பள்ளியில, ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு பள்ளியில ஏதோ ஒரு மாணவி அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா அரசு பள்ளி முழுக்க இங்கிலீஷ் டெவலப் ஆயிருமா? என்ன மாதிரியான புரிதல் இது? இவ்வளவுதான் உங்களுடைய புரிதல், அவ்வளவுதான். அங்க ஒரு கம்பெனி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இவங்க வந்து மாஸ் பிஜிஎம் போட்டு ரீல்ஸ் போடுவாங்க, அவ்வளவுதான் எங்களுடைய புரிதல், இவ்வளவுதான் எங்களுடைய புரிதல். இன்னைக்கு சீமான் அவர்கள் பள்ளிகள் சம்பந்தமாக ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டிருந்தார், ரொம்ப முக்கியமான அறிக்கை. ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒரு விஷயம், அதை பேஸ் பண்ணி தான் அந்த அறிக்கையே இருக்கு. என்ன அப்படின்னா, தனியார் பள்ளியினுடைய உரிமையாளர்கள் ரொம்ப பாவங்க, தங்கத்தை அடமானம் வச்சு, சொத்து அடமானம் வச்சு தனியார் பள்ளிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த உரிமம் லஞ்சம் இல்லாம நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், அது வந்து ரொம்ப ஈஸியா இப்போ ஆக்கிட்டு இருக்கோம். போன கவர்மெண்ட் எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு உரிமம் கொடுத்து ரொம்ப பிரச்சனையாச்சு, நம்ம இப்போ ஈஸியா ஆகிட்டோம் அதை. ஏன்னா வந்து தனியார் பள்ளியினுடைய உரிமையாளர்கள்லாம் வந்து அவ்வளவு கடன்ல இருந்துகிட்டு இருக்காங்க, நகையை வச்சு சொத்தை வச்சு அந்த பள்ளி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது லாப நோக்கத்தில் நடக்கல, புண்ணிய நோக்கத்தில் நடக்குது. தனியார் பள்ளிகள்லாம் புண்ணிய நோக்கத்துல தனியார் பள்ளி நடத்திட்டு இருக்காங்க. இது எனக்கு புரியல. எனக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பணம் கொட்டுன்னு கொட்டக்கூடிய 2 துறை தான் இருக்கு. ஒண்ணு தனியார் பள்ளியில் நடத்துறது, பள்ளி கல்வி,
கல்லூரி, பள்ளி கல்வி, ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன். இன்னொன்னு ஹாஸ்பிட்டல். 2 தான். கொட்டுன்னு கொட்டுது. மக்கள் போயிட்டு உழறான். அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு, நகையை அடமானம் வச்சு பாவம் லாப நோக்கத்தில் நடத்தாம புண்ணிய நோக்கத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க, பாவங்க அவங்க தனியார் பள்ளி நிறுவனர்கள் எல்லாம் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. சோ பிரமாதமான ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. அதான் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டு கிழின்னு கிழிச்சிருக்காரு. கொஞ்சமாச்சு பொறுப்போடு பேசுங்க, அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துங்க, அரசு பள்ளிகளை நோக்கி மாணவர்களை வருவதற்கான வேலைகளை பாருங்க. அதை விட்டுட்டு தனியார் பள்ளிகளுக்கு போயிட்டு கேடயம் போல நின்றுகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு. அதுல ஒரு பாயிண்ட் சொல்றாரு. தமிழ்நாட்டுல வந்து 37,554 அரசு பள்ளிகள் இருக்கு. அந்த அரசு பள்ளிகள்ல 52 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. தனியார் பள்ளிகள் பாத்தீங்கன்னா 11,890 இருக்கு. அதுல 53 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. அரசு பள்ளிகள் அதிகமாக இருந்தாலும் மாணவர்கள் அரசு பள்ளியை நோக்கி வருவது கிடையாது, தனியார் பள்ளிகளை நோக்கித்தான் ஓடுறாங்க அப்படின்றத சீமான் அவர்கள் அவருடைய அறிக்கையில பதிவு பண்றாரு. அதனால தனியார் பள்ளிக்கு நீங்க போயிட்டு ஒன்னும் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. அரசு பள்ளிகளை பாருங்க. பல பள்ளிகள்ல கழிவறை சரியாக இல்ல, மேற்கூரை சரியாக இல்ல, ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு, பிடி சார் கிடையாது, கிரவுண்ட் கிடையாது, அங்க விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு சாதனங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்படி இந்த லட்சணத்துல அரசு பள்ளிகள் போயிட்டு இருக்கு. ராஜ்மோகன் அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா, தனியார் பள்ளிகள் நிறுவனங்கள்லாம் பாவங்க, நகையை அடமானம் வச்சு சொத்து அடமானம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, என்ன அவங்க வந்து புண்ணியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சும்மா வீசிங் பேசுறாரு நம்மளுடைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். சோ இப்படி சோ இந்த மாதிரி வந்து இவங்களுடைய புரிதல்லாம் ரொம்ப பயங்கரமாக சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. அதனால வந்து ரீல்ஸ் எடுங்க, நீங்க எதனா எடுங்க. ஏன்னா அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அவங்களாம் வந்து ரீல்ஸ் எடுக்கதான் வந்து முக்கியத்துவம் தராங்க. ஒரு நாளைக்கு 5 ரீல்ஸ் வந்துடணும் அப்படின்னு ஏஜென்சி கிட்ட கொடுத்துட்டாங்க. அவன் எதையாவது புடிச்சு ரீல்ஸ் எடுத்து போடணும் அப்படின்றதுனால அமைச்சர்கள் அங்க போறாங்க, அமைச்சர்கள் இங்க வராங்க, அமைச்சர்கள் தொங்கிட்டே போறாங்க, அமைச்சர்கள் வந்து பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறாங்க, அமைச்சர்கள் அதை பண்றாங்க இதை பண்றாங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு 5 ரீல்ஸ் வந்து கன்ஃபார்மா போட்டு ஆகணும்னு ஏஜென்சிக்கு இது உத்தரவு. காசு வாங்கிட்டாலும் ஏஜென்சி, அதனால புடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கான் எல்லா அமைச்சருக்கும். ரீல்ஸ் எடுக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அதனால நீங்க ரீல்ஸ் எடுங்க, எதனா எடுத்துட்டு போங்க. எந்த இடத்துல ரீல்ஸ் எடுக்கிறோம், என்ன பண்றோம் அப்படின்ற கொஞ்சமாச்சு அந்த சென்சிபிளா கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும். அந்த பள்ளி மாணவனுடைய முகம் பல வீடியோக்கள்ல நல்லா தெரியுது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாகாதா? என்ன அந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணும், அந்த பெற்றோர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? எந்த விதமான அடிப்படையும் கிடையாது, எந்த விதமான அடிப்படை புரிதலும் கிடையாது. ரீல்ஸ் எடுத்து போடு, அவ்வளவுதான் கணக்கு. அதனால வந்து இது மட்டும் ரீல்ஸ் எடுத்து போடாதீங்க. அமைச்சர்கள்லாம் பேசுறாங்கல்ல பிரஸ் மீட்ல, அந்த தமிழ் அந்த இங்கிலீஷ் அதையும் ரீல்ஸ் எடுத்து போடுங்க. அமைச்சர்கிட்ட போய் இங்க வாங்க மரியா வில்சன், அண்ணன் மரியா வில்சன் நீங்க வாங்க, என்னது இது உங்களுக்கு தமிழே பேச தெரியல அப்படின்னு அண்ணனை வச்சு ஒரு ரீல்ஸ் எடுத்து அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் போட்டாங்கன்னா வியூஸ் பிச்சுக்கும். அந்த மாதிரி நீங்க ஒரு ரீல்ஸ் போட்டீங்க அப்படின்னா வியூஸ் பிச்சுக்கும். தயவு செய்து கொஞ்சமாச்சு சென்சிபிளா நடந்துங்க. இப்போ அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க, என்னுடைய நோக்கம் அது கிடையாது, நான் வந்து அரசு பள்ளிகளை மேம்படுத்த தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னுடைய தொகுதி நான் அரசு பள்ளியில மேம்படுத்த. சரி, மாட்டிக்கிட்டீங்க, ரொம்ப எழுதிக்கிட்டு இருக்காதீங்க, தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும். அதனால வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா ரைட்.